65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்களை வழங்கும் தமிழக அரசின் தாயுமானவர் திட்டத்தை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்துவது அவசியமா என கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் வெங்கடாச்சலம் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்கள் கூறிய பதில்களை பார்க்கலாம். தாய்மானவர் திட்டம் கண்டிப்பாக அவசியம். 65 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது அவசியம்தான். கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட ஆரம்பிக்கிறதுனால ஒருவேளை அரசியல் ஆதாயமா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் கண்டிப்பாக தெரியுது. அனைவருக்கும் நடைமுறைப்படுத்துறது அந்த அளவுக்கு இது சாத்தியக்குறை எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்காக தான் அரசாங்கம் ஸ்மார்ட் கார்டு திட்டம்ன்றது ஒன்று அறிவிச்சாங்க. முன்னெல்லாம் யார் வேணாலும் போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்கலாம். இப்போ அந்த ஸ்மார்ட் கார்டு திட்டம் அறிவிச்சதுக்கப்புறம் கைரேகை வச்சு அது அந்த குடும்பத்தில் யார் இருக்கிறாங்க இவங்க தான் வாங்குறாங்களான்றது கண்டிப்பாக தெரியும். அதனால் கண்டிப்பாக 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கவுங்களே நேரில் போய் வாங்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி கொண்டாந்து கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைவில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால கீழே விழுந்தெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு வீடு தேடி கொடுக்கறது ரொம்ப நல்லதாக நினைக்கிறேங்க. நாங்கள் சுகரு ப்ரெஷரு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தூக்கிட்டு போக முடியறதில்ல. 65 வயசுன்றதை விட ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட கொடுத்தாலும் இது நல்ல விஷயமா தான் ஏற்றுக்கலாம். அது கூட இந்த மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சேர்த்து இது கொடுத்தா இன்னும் சௌகரியமாக இருக்கும். தாயுமானவர் திட்டத்தை அனைவருக்கும் நடைமுறைப்படுத்துவது அவசியமா என கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதி மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.